வணக்கம். இது நிஃப்டி 50 11 நவம்பர் நாளைக்கோட லெவல்ஸை பார்த்துடலாம். நாளைக்கு நிஃப்டி 50யோட வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டி எப்படி மூவ் ஆச்சுங்கிறதையும் பார்த்துடலாம். இதில் கீழே நேற்றுக்கு நான் போட்டிருந்த வீடியோவோட ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். நம்ம வீடியோவில் என்ன லெவல்ஸ் கொடுத்துருந்தோமோ அந்த லெவல்ஸ் படி பர்ஃபெக்டாக மூவ் ஆகிருக்கு. நேற்றுக்கு வீடியோவில் வந்து இந்த 25,600லேருந்து 650ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகிற பட்சத்தில் அந்த 25,600 டச் பண்ணி ரீடெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்லைனா அதுலேருந்து மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் கொடுத்து கீழே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்துன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு மேலே ஓப்பன் ஆகிற பட்சத்தில் மட்டும்தான் அதுக்கு மேலே ஓப்பன் ஆகிற பட்சத்தில் தொடர்ந்து மேலே முன்னேறி போகலாங்கிறத நேற்றுக்கு லெவல்ஸாக கொடுத்துருந்தோம். இதில் என்ன கொடுத்துருக்கோமோ அது அப்படியே இன்றைக்கி ஆக்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்துலேயே ஓப்பன் ஆகிருக்கு. இதில் கொடுத்துருந்த மாதிரி இதில் ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே ஓப்பன் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸை 600 ஜோனை 650 ஜோனை டெஸ்ட் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து அப் ட்ரெண்ட் கொடுத்து முன்னாடி போய் அந்த 600 டச் பண்ணி 600 to 650 கன்சாலிடேட் ஆகிருக்கு. அந்த சப்போர்ட் ஜோனை மார்க்கெட் இன்றைக்கி பிரேக் பண்ணலை. பிரேக் பண்ணாமல் அதிலிருந்து பிரேக் டவுன் கொடுத்து மறுபடியும் கீழே நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம ஃபர்தராக அப்படி மூவ் ஆகுங்கிறத நேற்று கொடுத்துருந்தோம். இன்றைக்கி இந்த லெவலோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நாளைக்கு தொடர்ந்து ஃபர்தராக கீழே போகுதா இல்லையாங்கிறத பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஓகே, இப்போது நாளைக்கு என்ன நடக்கலான்னா, நாளைக்கு எந்த மாதிரி மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா, இதில் ஒரு சைடில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகியிருக்கிறத பார்க்க முடியுது. 1 ஹவரில் சார்ட்டை மாற்றிக்கிறேன். 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை ஒரு 3-4 தடவை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிக்கிட்டு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி ரிவர்ஸ் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறமா 29 அக்டோபர்லேருந்து அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே ஓப்பன் ஆகி பிரேக் அவுட் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிடுச்சு. இது ஒரு அப் ட்ரெண்டுக்கான சிக்னலாக பார்க்க முடியுது ஷார்ட் டேர்மில். பட் ஸ்டில் இந்த 25,600லேருந்து 25,650ங்கிறது இன்னுமே கூட ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி மேலே ஹோல்ட் பண்ணாத வரைக்கும் ஃபர்தராக அப் ட்ரெண்டாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, மறுபடியும் இதில் இருந்து இந்த 25,600 ரீடெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்லை அந்த 25,600லேருந்து 650 ஜோனுக்குள்ளே போய் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஒருவேளை இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு, 25,600லேருந்து 650ங்கிற லெவலில் பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம அதுக்கு மேலே தொடர்ந்து அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். நாளைக்கு 25,670யும் அதுக்கு மேலே 25,720யும் அதுக்கப்புறமா 25,770 and 25,800 வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு இந்த ஜோன் பிரேக் ஆகணும். 25,600லேருந்து 650ங்கிற ஜோன் பிரேக் ஆகணும். அந்த ஜோனை பிரேக் பண்ணாத பட்சத்தில் இந்த இதுலேருந்து ரிஜெக்ஷன் எடுத்து கீழே வரலாம். இது ரிஜெக்ஷன் எடுத்து கீழே வரலாம். இல்லை இந்த லெவலில் இருந்தே நான் இன்றைக்கி க்ளோஸ் ஆன லெவலில் இருந்தே ஃபர்தராக மூவ் மேலே ட்ரெண்ட் கொடுக்காம கீழே வந்து 25,500 வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 25,500 ஒரு சப்போர்ட் லெவல் ஆக்ட் ஆகுது. ஸோ இதிலிருந்து கூட மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி இந்த லெவலை டச் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தொடர்ந்து மறுபடியும் பிரேக் பண்ணாத பட்சத்தில் மறுபடியும் 25,500, அதுக்கு கீழே 25,460, அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் லோவான 25,380, 330 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஜோனை பிரேக் பண்ணாத பட்சத்தில். லாங் சைடில் இது வந்து நாளையோட லெவல்ஸ் இன்னும் இந்த இதை டைம் ஃப்ரேம் 1 டேக்கு மாற்றிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். நிஃப்டி ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது தெரியும். இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த லெவலுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதில் ஏற்கனவே ரிஜெக்ஷன்ஸ் எடுத்துருந்துச்சு. ரிஜெக்ஷன் எடுத்து இந்த லெவலுக்குள்ளே எப்படியே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ட்ரெண்ட் தொடரும் பட்சத்தில் இந்த 25,600ங்கிற லெவலை பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டாக தான் எதிர்பார்க்க முடியும். 25,000 அடுத்த லெவலாகவும் அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 25,800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து வேணால் மேபி பவுன்ஸ் பேக் ஆகி மேலே அப் ட்ரெண்ட் கொடுத்து மேலே வரலாம். பட் ஸ்டில் இப்போதைக்கு இந்த 25,600ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதை பிரேக் பண்ணாத பட்சத்தில் நிஃப்டி தொடர்ந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதுவும் இன்னும் ஒரு 3-4 செஷனில் மேபி நெக்ஸ்ட் வீக்கில் 25,000யும் இல்லை 25,4,850 டச் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது.
ஸோ இப்போதைக்கு நாளையோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிப்போம், இந்த ட்ரெண்டை ரிமூவ் பண்ணிப்போம். ஸோ கொஞ்சம் கிளியராக பார்த்துடலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி தான் மூமெண்ட் நாளைக்கு இருக்குங்கிறத இதை பார்க்க முடியும். இந்த 25,600 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஆகும். அதுக்கு மேலே ஓப்பன் ஆகிற பட்சத்தில் இதில் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் 25,720க்கும் 770க்கும் 800க்கும் மூவ் ஆகலாம். அதுக்கு கீழே ஓப்பன் ஆகிற பட்சத்தில் இல்லை அதுக்கு கீழே ட்ரேட் ஆகிற பட்சத்தில் அதிலிருந்து கீழே வந்து 25,500ல் சப்போர்ட் எடுக்கலாம். தொடர்ந்து கீழே மூவ் ஆகி 460க்கும் 380க்கும் 320க்கும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நன்றி.